இந்த முறை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகுதான் தமிழகத்திலே இருக்கின்ற ஒருகால பூஜை திட்டத்திலே இருக்கின்ற திருக்கோயில்களுக்கு 1 லட்சம் என்று இருந்ததை 2 லட்சமாக்கி தற்போது 2,5 லட்சம் ரூபாயாக வைப்பு நிதியில் வைத்திருக்கின்றார். அந்த திருக்கோயில் 12,957 என்ற இந்த எண்ணிக்கையை உயர்த்தி இன்றைக்கு 18,000 திருக்கோயில்களுக்கு அந்த நிதியை வழங்கியிருக்கின்றார். இதற்கு மாத்திரம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 200 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார். அரசினுடைய பணம், திருக்கோயிலுடைய பணம் அல்ல. இந்த திருக்கோயில் அனைத்திலும் இருக்கின்ற பணியாளர்கள் மற்றும் அர்ச்சகர்களுக்கு இதுவரையில் எந்த விதமான ஊக்கத்தொகையும் இல்லாமல் இருந்ததை முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் மாதந்தோறும் 1000 ரூபாய் அவர் வங்கி கணக்கிலே செலுத்தப்பட்டு வருகின்றது. அந்த திருக்கோயில் அனைத்திற்கும் இந்த ஆண்டு விளக்கு ஏற்ற வேண்டும், தீபாவளி திருநாளில் தெய்வம் வெளிச்சத்தோடு இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார். ஆகவே அனைத்து திருக்கோயில்களிலும் இந்த ஆண்டு தீபாவளி திருநாளை முன்னிட்டு ஒளி வீசும்.